கோவை சரவணபீடம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. துல்லிய ஜாதகம் மற்றும் ஆன்மீக குறிப்புகளை அறிய நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். இணையான குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2026 டிசம்பர் மாதம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சிகளில் மேசராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். பொதுவா ராகு கேது பயிற்சி என்பது 1.5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு இது. இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய வாழ்வியல் மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துது. தொழில், பொருளாதாரம், வளர்ச்சி, வெற்றி, ஆரோக்கியம், இது மாதிரி எல்லா விஷயத்திலுமே நன்மை தீமைகளை ராகு கேது பயிற்சிகள் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அப்படி மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள், எந்த பாவத்திற்கு ராகு கேதுகள் பயிற்சி வருகிறது என்பதை பற்றிய பதிவுங்கிறதுனால இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ராகு கேது பயிற்சி 2026 டிசம்பர் மாதம் வரக்கூடிய நிகழ்வு. இந்த 1.5 வருடத்துக்கு இந்த நிகழ்வானது பலன்களை செய்யும். இப்ப மேசராசி அன்பர்களுக்கு கடந்த ராகு கேது பயிற்சியானது, ராகு கேது ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவும் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவும் நின்று பலன் செய்த காலம். இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சியானது, ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு செல்லவிருக்கிறார். மகரம் மேசத்திற்கு 10வது பாவம். அப்ப 10ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி, தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறாரு. கேது 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. எப்பவுமே ராகு கேதுகள் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள். அப்ப 4ஆம் இடத்துக்கு கேது வர்றாரு. சுகஸ்தானம், ஆரோக்கியம், நிம்மதி, சொத்துகள், இடம், வீடு, வாகனம், இந்த பாவத்தை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். இந்த இடத்துக்கு கேது வர்றாரு. அப்ப இந்த பயிற்சியானது என்ன செய்ய போகுதுன்னா, தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு ராகு வர்றாரு அப்படின்னா தொழில நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. இது வரைக்கும் நல்ல தொழில் செய்து நல்ல அமைப்புல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த 10ல் ராகு வர்றது ஒரு தடுமாற்றத்தை தொழில் தரக்கூடிய காலம். தொழிலே இல்ல, வாழ்க்கையில ஒரு வேலை இல்ல, வருமானம் இல்ல, தொழில் இல்ல, தொழில நஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியானது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தொழில் மாற்றத்தை, வளர்ச்சி, வெற்றி, யோகத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். பொதுவா ராகு கேதுக்கள் பலன்களை அப்படியே மாற்றி செய்யும். இருக்கிறது இல்லாத பண்ணுது, இல்லாத இருக்கிற மாதிரி கிடைக்க வைக்குது. இது அனுபவத்துல பாக்குறோம். அப்ப மேசத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் சொந்த தொழில் செய்கிற அமைப்பா இருந்தா இந்த வருஷம் கவனம் தேவை. உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இந்த 10ஆம் இடத்துல ராகு வர்றாரு அப்படின்னா தொழில ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி, இல்லாட்டி ஒரு தடுமாற்றம், ஒரு தோல்வி, இதுல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னா அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில அந்த நன்மையா தீமையாங்கிறத நாம டிசைட் பண்ணணும். எனவே உங்க சுய ஜாதகத்துக்கான தசா புத்திகளின் அடிப்படையில அந்த பலன்கள் மாறும். அதை நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம். பதவி உயர்வு, செஞ்சுட்டு இருக்க வேலையில ஒரு மாற்றங்கள், உயர்வு, அடுத்த நிலைக்கு போறது, ப்ரமோஷன், டிரான்ஸ்பர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொழில் ஸ்தானத்துல ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ராகு செய்வார். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் ஏற்படலாம். வருமானத்தில் படிப்படியாக முன்னேற்றங்கள் உயரக்கூடிய காலமா இருக்கும். நிறைய விரைய செலவுகளும் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும். தொழில நஷ்டங்களும் வரக்கூடிய காலமா இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 4ல கேது வர்றதுனால புதிய வியாதிகள் வரக்கூடிய காலமா இருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகமாகக்கூடிய காலமா இருக்கும். 4ல கேது வர்றதுனால சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலம், கவனம் தேவை. நீங்க ஒரு புது சொத்து வாங்க போறீங்கன்னா வில்லங்கம் இல்லாத சொத்துக்களான்னு பார்த்து கவனமா வாங்க. ஏற்கனவே சொத்துகள் இருந்தா அதுல வில்லங்கங்கள் வரப்போகுது, அதுல பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியது, சொத்துக்கள்ல சட்ட சிக்கல் பிரச்சனைகள் வரக்கூடிய காலமா இருக்கும். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம்ங்கிறதுனால கேது அங்க வர்றதுனால தாயார் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், உங்களுக்கு ஆரோக்கியம், நிம்மதி அப்படிங்கறதுனால ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஹெல்த் பாதிக்கூடிய காலமா இருக்கும். இந்த மாதிரி ராகு கேது பயிற்சிகள் ராகு 10ஆம் இடத்துல தொழில் சார்ந்த விஷயங்களையும், கேது 4ஆம் இடம் ஆரோக்கியம், சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலமா இருக்கிறதுனால இந்த 2 விஷயத்துல மேசத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த 1.5 ஆண்டுகள்.
அதே மாதிரி ராகு கேது பயிற்சிகள் வந்து ராகு வரக்கூடிய பாவத்துக்கு இல்லாம ராகு பார்க்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பார்க்கக்கூடிய பாவங்கள் இருக்கு. இதுக்கும் சில பிரச்சனைகள் பலன்கள் மாறக்கூடிய காலமா இருக்கும். பொதுவா ராகு வந்து மகரத்துல வர்றாருன்னா அந்த நின்ற இடத்துல இருந்து 3, 5, 9, 11 இந்த பாவங்களை ராகு கேதுக்கள் இயக்கி வைப்பார், செயல்படுத்த வைப்பார். அப்ப 3ஆம் பாவத்தை ராகு இயக்குறார் அப்படின்னா அது மேசத்துக்கு 12ஆம் பாவம். அப்ப விரயஸ்தானம். அப்ப விரயங்கள் அதிகமாகக்கூடிய காலம். அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம், வெளிநாட்டிலிருந்து திரும்பி இங்க வரக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த மேசத்துக்கு ஏற்படக்கூடிய காலமா இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தை ராகு இயக்கிறதுனால நிறைய தூக்கமின்மை, அலைச்சல், வீண் பழி இதெல்லாம் வந்து நிம்மதி கிடக்கூடிய காலம். கவனமா இருக்கணும். 12ஆம் இடத்தை ராகு இயக்குறாரு. அடுத்து 9ஆம் பாவத்தை, அதாவது ராகு நின்ற இடத்துல இருந்து 9ஆம் பாவம் கன்னிங்கிற இடத்தை இயக்குவாரு. கன்னி உங்களுக்கு 6வது பாவம் மேசத்திற்கு. அப்ப 6ஆம் இடத்தை ராகு இயக்குறதுனால கடன்கள் அதிகமாகக்கூடிய காலமா இருக்கும். புதிய கடன்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைனால வாழ்க்கையில் நிறைய நிம்மதி இழக்கக்கூடிய காலமா இருக்கும். எதிரிகள் உருவாகக்கூடிய காலமா இருக்கும். கடன், நோய், வழக்கு இது மாதிரி புதிய வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலமா இருக்கும். ஆரோக்கியம் கெடக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி கோர்ட் வழக்குகள் இதெல்லாம் அதிகமாக சந்திக்கக்கூடிய காலமா இருக்கும். அதுல கவனம் தேவை. ஒரு சிலருக்கு அது இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த 6ஆம் பாவத்தின் தன்மைகள்லாம் இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா அது விலகக்கூடிய காலமாகவும் இருக்கும். பொதுவா 6ஆம் இடத்தை ராகு இயக்கும் போது கவனமா இருக்கணும். நிறைய பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய காலமா இருக்கும். கவனம் தேவை. அடுத்து ராகு தான் நின்ற இடத்துல இருந்து 11ஆம் பாவத்தை இயக்குவாரு. அது மேசத்துக்கு 8வது பாவமா வரும். விருச்சிகத்தை இயக்குவார். 8ஆம் இடம் தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு. அப்ப வந்து நிறைய ஒரு விபத்து கண்டங்கள், தடை, தோல்விகள், அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலம். நிறைய சட்ட சிக்கல், பிரச்சனைகள், கோர்ட் வழக்குகள் இது மாதிரி எல்லாம் 8ஆம் பாவத்தின் தன்மைகளும் கிடக்கூடிய காலமா இருக்கும். அதுல ஒரு சிலருக்கு 8ஆம் பாவம் ஆயுள் ஸ்தானம்ங்கிறதுனால உங்களுடைய வயதை பொறுத்து உங்களுக்கு உங்க ஆயுள் பாவத்தை ராகு கிடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சோ 8ஆம் இடத்தை ராகு இயக்குவது நல்லதல்ல. அப்ப ராகு வந்து உங்களுக்கு 4, 6, 8, 12 இந்த பாவங்களை இயக்குறாங்க. அந்த பாவங்கள்ல கூடிய சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கவனமா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு இந்த 1.5 வருஷம் உங்களுடைய தொழில் வளர்ச்சி, பொருளாதாரம், அதே மாதிரி ஆரோக்கியம், நிம்மதி, சொத்துகள், இது போக நான் சொன்ன இந்த பாவ சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாத்திலுமே நன்மைகள் தீமைகளை ராகு கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும். உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில இது கூடவோ குறைவோ செய்யும். உங்களுக்கு நடக்கிற தசாபுதிகள் நல்ல தசாபுதிகளா இருந்தா பலன்கள் பெருசா பாதிக்காது. ஒருவேளை உங்களுக்கு நடக்கிற தசாபுதிகள் சரியில்லை, அதுவும் சப்போர்ட்டா இல்லைங்கிற போது இதனுடைய பலன்களும் கெடுதல் அதிகமாக தான் இருக்கக்கூடிய காலமா இருக்கும். கவனம் தேவை. அதே மாதிரி மேசத்தில் பிறந்து உங்களுக்கு ராகு மகரத்துக்கு வர்றாரு அப்படின்னா மகரத்துல கிரகம் இல்லாம இருந்தால் இந்த 1.5 வருஷம் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. இப்ப மகரத்துல நீங்க பிறக்கிறப்போ ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தின் மீது ராகு பயணிக்கும் போது அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை கடுமையா பாதிப்பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு மகரத்துல சனி இருக்க அமைப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த சனி மேல ராகு பயணிக்கும் காலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது தொழில மிகப்பெரிய கவனம் தேவை. தொழில மிகப்பெரிய பாதிப்புகளை ராகு தரப்போறாரு. சனியின் காரகத்துவங்கள் ராகுவால் கடுமையாக பாதிக்கப்படும். வருமானம் வந்துட்டு இருக்கிறது கட்டாயம். நிலையில்லாத வருமானம் ஏற்படுத்திடும். பங்காளி சண்டைகள் உருவாகும். தேவையில்லாத பிரச்சனைகள், வருமான தடை, கடன் ஏற்படக்கூடிய காலங்கள், நிறைய ஒரு அஸ்திவாரத்தையை ஆட்டக்கூடிய காலமா இருக்கும். சனி மேல ராகு வரும்போது கவனம் தேவை. அதே மாதிரி சுக்கிரன் மேல ராகு வராரு, அங்க சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா சுக்கிரன் மேல ராகு வரும் காலம். சுக்கிரனுடைய உங்க காரத்துவம் எடுத்தீங்கன்னா மனைவி ஸ்தானம். அப்ப கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலமா இருக்கும். அதுல கவனமா இருந்துக்கணும். உங்க லக்னத்துக்கு சுக்கிரன் எந்த பாவத்துக்கு அதிபதியோ அந்த பாவங்கள் பாதிக்கூடிய நிலை ஏற்படும். அதே மாதிரி செவ்வாய் மேல இப்ப ராகு வராரு அப்படின்னா சில விபத்து கண்டங்கள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கிற தசாபதியை பொறுத்து. சோ இந்த மாதிரி ராகு வரக்கூடிய இடத்துல மகரத்தில் கிரகம் இல்லாமல் இருந்தால் நல்லது. கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் சார்ந்த பிரச்சனைகளை ராகு ஏற்படுத்துவாரு. அதுலயும் கவனமா இருங்க. அந்த மாதிரி விஷயங்களையும் உங்க சுய ஜாதகத்தை பற்றி வச்சு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேது 4ஆம் இடத்துக்கு வர்றாரு அப்படின்னா கேது வந்து உங்களுக்கு கடகத்துக்கு வர்றாரு. அப்ப கடகத்தில் எந்த கிரகம் இல்லாமல் இருந்தால் நல்லது. கடகத்துல ஒருவேளை கிரகம் இருக்கு அப்படின்னா அதுல கேது வந்து அந்த கிரகத்தின் மீது பயணிக்கும் போது அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவங்களை கேதுக்கு பாதிப்பார். கண்டிப்பா பாதிக்கதான் செய்வார். அப்ப இந்த மாதிரி பலன்களை கூட இணைச்சு பார்த்து அவரவர் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை சம்பந்தப்படுத்தி அதோட பலன்களை தெரிந்து இந்த 1.5 வருஷம் ராகு கேது பெயர்ச்சிகள் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா கொண்டு போயிட்டீங்கன்னா பாதிப்புகள் பெருசா இருக்காது. பொதுவா மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இப்ப 7 சனி நடந்துட்டு இருக்கு.
ஏழரை சனி காலத்தோடு ராகுகேது பயிற்சிகள் 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கும் 4ஆம் இடம் இடத்துக்கும் தொடர்பு வர்றதுனால ஒரு மொத்தத்தில் ஒரு நல்ல பயிற்சி அப்படின்னா சில பாதிப்புகளை தரக்கூடிய பயிற்சி தான். உங்க ஜாதகத்தின் அடிப்படையில அந்த பலன்களை கெடுக்கவோ கூட்டவோ ராகு செய்வார், கேது செய்வாருங்கிறதுனால வழிபாடுகளை நல்லா செய்யுங்க. ராகு கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. திருப்பாம்பரம், காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் ஒரு ராகு கேது சாந்தி பூஜைகள் செய்து கருப்பு உளுந்து கொள்ளு தானங்கள் கொடுத்து சர்ப உருவங்கள் வாங்கி தலை சுற்றி உண்டியல்ல போட்டு பிரார்த்தனைகள் செய்து துர்கை, காளி இந்த மாதிரி அம்பாள் வழிபாடுகள் நிறைய செய்யும் போது இந்த பயிற்சிகள் 1.5 வருஷம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் கடந்து போகும் என்பதை சொல்லி, மேசத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜாதகத்துல ராகுகேது பயிற்சிக்கான அமைப்புகளை முழுமையாக தெரிந்து அதற்கான வழிபாடுகளை செய்து வெற்றி அடையலாம் என்று சொல்லி நான் வழங்கும் செந்திலானவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். Thanks for watching. Like, share, comment and subscribe.